இன்னைக்குங்க முக்கியமான நாளுங்க. நேற்று கார்த்திகை தீபம், பரணி தீபம், இன்னைக்கு சர்வாலய தீபம், நாளைக்கு பௌர்ணமி. பௌர்ணமி தொடங்கிட்டு இந்த பௌர்ணமி தினத்துல கூட பக்தர்கள் வந்து தீபம் ஏற்ற மாட்டா. இப்ப நீதிமன்ற ஜஸ்டிஸ் மேல வேற யார் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? யாரு நினைக்கிறீங்க? அப்ப சட்டத்தின் மாண்பு அரசு இல்லையா? அது சட்டத்தை மதிக்க மாட்டீங்களா? அப்ப ஒரு அரசாங்கம் கொடுக்கக்கூடிய ஒரு நீதியரசர் கொடுக்கிற உத்தரவு மதிக்கலன்னா நாளைக்கு யார் உத்தரவு? நீங்க ஒபே ஆர்டர். எனக்கு கமிஷனர் வந்திருந்தாருன்னு கேட்டுப்பேன். யார் மனசுல யாருன்னு எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு நான் வந்து 7வது அறிவு நான் பயன்படுத்த விரும்பல. எங்க காவல் ஆணையர் வரல, எங்களை அழைச்சிட்டு போகலங்கிற பதிவு. ஐயா உங்ககிட்ட பேச நாளைக்கு நீதி கதவை தட்டுவேன். அந்த கைதை வந்து நான் வன்மையா கண்டிக்கிறேன். அந்த கைதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். ஒரு மாநில தலைவர் தன்னுடைய உரிமைக்காக வந்திருக்கிறார். பாஜக மாநில தலைவர் கைதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். அதே நேரத்தில் நாங்க பெட்டிஷனர் நாங்க வந்து ஓரமா நின்னோம். காவல் ஆணையர் வருவாரு, எங்களை அழைச்சிட்டு போவாரு. மலைக்கு தீ வைப்போம். நாங்க வந்தோம். எங்களுடைய நம்பிக்கையில எரிய விடல, தண்ணி ஊத்திட்டேன். அதனால நாங்க நீதி கோயில மீண்டு தத்துவேன். நான் ஒரு ஊர் சுத்தி சார், எங்க வேணாலும் சோறு பிச்சை திருட்டு போயிருவேன். எனக்கு முருகன் சோறு போடுவான். 4 வீட்டு கதவு தட்டினா எனக்கு கொடுத்துருவேன் சோறு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எளிய மகன் நானு. நிச்சயமாக இந்த மலையில தீபம் ஏத்தாம நான் விட போறது கிடையாது. சட்டத்து அதாவது ஐயா, நீங்க நம்ம கோயிலுக்கு உரிமைக்கு எந்த ஊர்ல இல்லாத அளவுக்கு பாத்தீங்கன்னா அறநிலையத்துறை இந்து சமய அறநிலையத்துறை பிற சமய அறநிலையத்துறை மாதிரி செயல்படும். எங்கேயாவது அவன் உரிமையை நிலைநாட்டுக்கு விட்டுரு அப்பின்னு ஓடுவானா? பண்ணுது. மலைக்கு மேல தீபம் ஏற்றுறதுக்கு நெய் கொண்டு போனா அதையும் அனுமதி மறுத்திருக்காங்க. அதனால அது ஏற்றதா இல்ல நான் நினைக்கிறேன். நான் நிச்சயமா மீண்டும் சந்தி